அடையவில்லை. மீண்டும் மீண்டும் எதெல்லாம் கேட்டார்களோ அதெல்லாம் கொடுத்தது காரணம் என்ன? எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளட்டும், இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிக்கட்டும். இன்னைக்கு ஆலயங்களுக்குள்ளாக போதகர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நல்வழிப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நடந்து பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமே, அதுவே பெரிய ஆசீர்வாதம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது தான் ஆசீர்வாதம். ஒருவனும் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பதில்லை. நாம் எங்கே செல்ல வேண்டும் என்பதற்காக போதர்களையும் ஊழியக்காரர்களையும் ஆலயங்களிலே வைத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி அன்றைய நாட்களில் மோசேயை வழி நடத்தினது போல இன்றைக்கும் ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரரும் உண்மை உள்ள போதகர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் வாயிலிருந்து வாக்குத்தத்தங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தோமானால் அந்த வார்த்தையின்படி நாம் நடந்து